உறவுகளுக்கு வணக்கம். திமுக சொன்னதன்படி செயல்பட ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக சொன்னதன்படி செயல்பட ஆரம்பித்தார். திமுக சொன்னதன்படி யார் செயல்பட ஆரம்பிச்சாப்ல? உங்க எல்லாத்துக்கும் அறிவதற்கு ஆர்வமாக இருப்பீங்க. வேறு யாரும் அல்ல, விஜய். கடந்த சட்டசபை தேர்தலின் பொழுது நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருந்தது. அந்த கட்சி வாக்குகளை பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த கட்சி அதிகமான வாக்குகளை பிரித்தால் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதனால் நாம் தமிழர் கட்சி மீது திமுக ஒரு புதிய பழியை போட்டது. அதாவது பாஜகவின் பி டீம் என்று முத்திரை குத்தியது. அது ஓரளவு அதில் வெற்றி கண்டது என்று சொல்லலாம். ஆனால் அதனையும் தாண்டி சீமான் 6% வாக்குகளை பெற்றார். தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவின் அதிகமான வாக்குகளை, பொதுமக்களுடைய அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறத்தாழ 15 - 30% வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 30% வாக்குகளை சீமான் பெற்றால் திமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறி, ஆட்சியை உறுதியாக இழந்துவிடும், எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. ஆக சீமானுக்கு விழுகின்ற வாக்குகளை பிரிப்பதற்காக நடிகர் விஜய் களமிறக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. சீமான் வாங்குகின்ற வாக்குகளை நடிகர் விஜய் பிரிக்க வேண்டும் என்று திமுக கணக்கு போடுகிறது. நடிகர் விஜயை களத்தில் இறக்கிவிட்டதே திமுக தான் என்று கூறப்படுகிறது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் தற்பொழுது இந்த மாநாட்டை ஒட்டி தமிழக வெற்றி கழகம் அப்படியே நடந்து கொள்கிறது. திமுக சொன்னதன்படி நடந்து கொள்கிறது. எப்படி என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதிரியாக கருதவில்லை, அதிமுகவை எதிரியாக கருதவில்லை, காங்கிரஸ் பாஜகவை எதிரியாக கருதவில்லை, சீமானை மட்டும்தான் எதிரியாக கருதுகிறது. மாநாட்டு திடலில் இன்று சீமான் ஒழிக என்று சீமானுக்கு எதிராக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கோஷமிட்டு வருகிறார்கள். இன்றைய மாநாட்டு உரையில் விஜய் சீமானை மட்டும்தான் தாக்கி பேசுவார் என்று கூறப்படுகிறது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவை சீமான் தாக்கி பேச மாட்டார், விஜய் தாக்கி பேச மாட்டார், சீமானை மட்டும்தான் விஜய் தாக்கி பேசுவார் என்று கூறப்படுகிறது. ஆக தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே டார்கெட் சீமான் தான். சீமானுக்கு வாக்குகள் விழக்கூடாது, சீமானுக்கு விழுகின்ற வாக்குகளை தான் பிரிக்க வேண்டும் என்று அவங்க முடிவு செய்திருக்கிறதாக கூறப்படுகிறது. திமுக சொன்னதன்படி நடிகர் விஜய் செயல்படுவதாக கூறப்படுகிறது. திமுக சொன்னதன்படி நடிகர் விஜய் தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய எதிர்ப்பை சீமான் மேல் காட்ட ஆரம்பித்துள்ளார். தமிழக வெற்றி கழக மாநாட்டில் தாவேகா தொண்டர்கள் சீமான் ஒழிக என்று கோஷமிட்டு வருகிறார்கள். இன்றைய மாநாட்டில் கூட சீமானை மட்டும்தான் நடிகர் விஜய் தாக்கி பேசுவார் என்று கூறப்படுகிறது. ஆக தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது கிடையாது, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது கிடையாது, தமிழ்நாட்டில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் கிடையாது. அவங்களுடைய ஒரே டார்கெட் சீமானை வீழ்த்தணும், சீமானுடைய வாக்குகளை பிரிக்கணும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் டார்கெட், நடிகர் விஜயின் டார்கெட்.